அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். சென்ற காணொளியில் சைக்காலஜி தியரிஸ் ஆஃப் டீச்சிங், மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் பார்த்தோம். இந்த காணொளியில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் ரிலேட்டட் டு வேரியஸ் ஃபிலாசபிஸ். டீச்சிங்க்குன்னு நிறைய ஃபிலாசபிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபிலாசபிக்கும் என்னென்ன மாதிரியான டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த காணொலியில் பார்ப்போம். இந்த டீச்சிங் ஆப்டிடியூடுன்றது டிஎன் செட்டில் நமக்கு ஃபஸ்ட் பேப்பரில் இது ரிலேட்டடான கொஷின்ஸ் அக்கர் ஆகும். ஸோ டிஎன் செட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு இன்னுமே ஒரு 3-4 நாள் தான் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸு, அதே மாதிரி எக்ஸாம் சிட்டிஸ் இதெல்லாம் வரக்கூடிய 1-2 நாளில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அடிஷ்னலாக என்ன ஒரு விஷயத்தையும் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி அவங்களுடைய டிஎன் வெப்சைட்லேயே ஒரு மார்க் எக்ஸாம்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மார்க் எக்ஸாமுக்கு நீங்கள் டிஎன் செட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இல்லையா, அதோட அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்து அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் மார்க் எக்ஸாம்ஸை அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க் எக்ஸாம்ன்றது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸாமுமே எடுத்துக்கிட்டாலும், இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எது நடந்தாலுமே அந்தந்த இப்போது நீட்டோ இல்லை அதர் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருந்தது அப்படின்னா, மோஸ்ட்லி அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுற ஏஜென்சிஸே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி மார்க் எக்ஸாம் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்னா, கேண்டிடேட்ஸுக்கு ஒரு மார்க் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது ரியல் எக்ஸாமோட ஃபீல் கிடைக்கும். அந்த டைமில் அவங்களுக்கு பதட்டன்றது இருக்காது, மார்க் எக்ஸாம் அட்டன் பண்ணி பார்த்துருந்தாங்க அப்படின்னா. ஸோ அந்த லுக் அண்ட் ஃபீலும் எப்படி ரியல் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் மார்க் எக்ஸாம். ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்தே ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டுக்கெலாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம அகாடமி சார்பாக வலியுறுத்திகிட்ருக்கோம். டிஎன் செட் அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிறது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, சஃபஸ்டிகேட்டட் மார்க் எக்ஸாம். இது உங்களுக்கு ரியல் எக்ஸாமோட ஃபீலை மட்டும் கொடுக்காது, ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குன்ற அந்த ப்ராக்டிஸை மட்டும் கொடுக்காது. சப்ஜெக்ட் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரும், என்னென்ன பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும், ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன பேட்டர்ன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி சஃபஸ்டிகேட்டடாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற மார்க் எக்ஸாம்ஸ் போத் டிஎன் செட்டோட பேப்பர் 1 அண்ட் ஆல்சோ மெனி ஆஃப் தி மேஜர் சப்ஜெக்ட்ஸுக்கு எங்கள் அகாடமி கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன் செட்டுக்கு மட்டும் இல்லை, டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதுகிறவங்களும் எங்களுடைய ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை நீங்கள் தாராளமாக எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமில் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வருது, யூஜிசி நெட் பேஸ்டு சிலபஸ். ஸோ டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதுகிறவங்களும் எங்களுடைய மார்க் டெஸ்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டீச்சிங்கோட மெத்தட்ஸ் ரிலேட்டட் டு வேரியஸ் ஃபிலாசபி அதை பார்ப்போம். ஸோ நம்ம டீச்சிங் ஆப்டிடியூட் பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் செட் 2024க்கு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி அவங்களோட டிஎன் செட்டோட அஃபிஷியல் வெப்சைட் msutnset.com இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஎன் செட் 2024ஓட மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மார்க் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டு தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ன்றதுனால என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், ஆன்லைன் எக்ஸாம் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்றதுக்காக ஒரு மார்க் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்செட் 2024 மார்க் டெஸ்ட் இந்த லிங்க் அனௌன்ஸ்மெண்ட் பேஜ்லேயும் இருக்குது. நீங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்க் டெஸ்ட் ஸ்க்ரீனில் நீங்கள் டிஎன் செட்டுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்போ ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும்.
ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே அப்ளிகேஷன் நம்பர்ன்ற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஎன் செட்டோட மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் டிஎன் செட்டில் எப்படி மார்க் எக்ஸாம் அட்டன் எப்படி வந்து எக்ஸாமோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்ற காணொளியில் நம்ம 3 ஸ்டேஜஸ் இன் டீச்சிங் பார்த்தோம். ஒன்று ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸு, அடுத்தது இன்டராக்டிவ் ஃபேஸு, அப்புறம் போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ். அதே மாதிரி என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 5 ஸ்டெப்ஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ப்ரிப்ரேஷன், ப்ரெசன்டேஷன், கம்பேரிசன், ஜென்ரலைசேஷன் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அக்கார்டிங் டு டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி. ஸோ இப்போ நிறைய நமக்கு வந்து டீச்சிங் ஃபிலாசபி இருக்குது. இந்த டீச்சிங் ஃபிலாசபியில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு 5 மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் ஐடியலிசம். ஸோ இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ஐடியலிசம், இந்த ஐடியலிசம் கான்செப்டை கொடுத்த ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்லர். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐடியலிஸ்ட் கன்சிடர் themselves creator and determiners of methods, not devotees of some one method. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் ஆஃப் ஐடியலிசமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் டீச்சிங் மெத்தடையே வந்து டிட்டர்மைன் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த டீச்சிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெத்தட்ஸை தான், ஜென்ரல் நேச்சர் ஆஃப் டீச்சிங் தான் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ யார் லேர்ன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா அந்த எந்த கான்செப்டை டீச் பண்ணுறாங்களோ அது ரிலேட்டடான க்ரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஐடியலிசம். They speak of the general nature of teaching methods only. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மெத்தடையும் இந்த டீச்சிங்கில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் மெத்தட் இன் தி கான்செப்ட் ஆஃப் ஐடியலிசம் டீச்சிங். ஸோ ஐடியலிசம் டீச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வீக்கஸ்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் ஹவவர் இது வந்து க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட்ஸ் பை ஐடியலிசம் டீச்சிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவரல் ஐடியலிஸ்ட் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. சாக்ரேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் மெத்தடில் டீச்சிங் இருக்கணும், டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து கொஷின் மெத்தடில் இருக்கணும். ஸோ ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான பதிலேருந்து நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரேட்ஸோட டிசைபிள், அதாவது சாக்ரேட்டை ஃபாலோ பண்ணுற அவரோட சிஷ்யர் பிளாட்டோ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கொஷின் மெத்தட்லேருந்து கான்வர்சேஷனல் மெத்தட், கொஷின் கேட்டு அறிவு வளர்த்துக்கிறத விட ஒரு கான்வர்சேஷன் மூலமாக ஒரு டிஸ்கஷன் மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாலேஜை வந்து லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்வர்சேஷனல் மெத்தடை வந்து என்கரேஜ் பண்ணார். அது வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து லாஜிக்கலாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டோவோட டிசைபிள் அரிஸ்டாட்டல், அவரோட சிஷ்யர் பிளாட்டோவோட சிஷ்யர் அரிஸ்டாட்டல் வந்து இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் மெத்தட்ஸ், இந்த மெத்தடில் லேர்ன் பண்ணுறத வந்து அவர் வந்து என்கரேஜ் பண்ணுறார். ஸோ இண்டக்டிவ்னா உங்களுக்கு தெரியும், ஒரு தூண்டுதல் மூலமாக ஒரு ஆர்வத்தின் மூலமாக லேர்ன் பண்ணுறது. அதுமாரி டிடக்டிவ் அப்படின்னா எதையும் ஆராய்ச்சி பண்ணி பகுத்து பார்த்து லேர்ன் பண்ணுறது, இதை தான் டிடக்டிவ் மெத்தட். கெஜல் வந்து ஒரு லாஜிக்கல் மெத்தடை அடாப்ட் பண்ணார். நம்ம எந்த ஒரு லேர்னிங் பண்ணாலும் எந்த ஒரு மெத்தடில் டீச் பண்ணாலும் அதில் லாஜிக் இருக்கணும். பெஸ்டாலசி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா செல்ஃப் ஆக்டிவிட்டி மெத்தட், எதையுமே சுயமாக செஞ்சு பார்த்து அதன் மூலமாக லேர்ன் பண்ணுறதை வந்து இவர் என்கரேஜ் பண்ணார்.
அதே மாதிரி ஹெட்பர்ட் ஒரு மெத்தட் கொடுத்தாரு. இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ ஹவ் நோ கன்செப்ஷன் ஆஃப் எஜுகேஷன் வித்தவுட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டு நாட் நாலேஜ் do not acknowledge any instruction which does not educate. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலேஜை வந்து இம்பார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதன் மூலமாக எஜுகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ எஜுகேட் பண்ணாத எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் டீச்சிங் மெத்தட் கிடையாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து டிஸ்கஷன் மெத்தட், விவாதம் பண்ணுறது, அதே மாதிரி வந்து கருத்து பரிமாற்றம் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தட்லாம் கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டீச்சிங் பண்ணலாம். ஸோ இப்போது கிளாஸ் ரூம் டீச்சிங்கை பொறுத்தளவில் நமக்கு வந்து டிஸ்கஷன் அண்ட் லெக்சர் மெத்தட்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்கஷன் மெத்தடை வந்து இதை வந்து யாரோட நம்ம ரிலேட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா சாக்ரட்டிக் மெத்தட். ஸோ இதில் வந்து என்னென்னா கொஷினிங்கும் இருக்கும், அதே மாதிரி டிஸ்கஷனும் இருக்கும். ஸோ கேள்வி கேட்டு அதன் மூலமாக வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பண்டைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த உபநிஷத்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் எஜுகேஷன் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு ஒரு குரு இருக்காரு அப்படின்னா சிஷ்யர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு குரு விளக்கம் சொல்லி அப்புறமா அது ரிலேட்டடான டிஸ்கஷன் நடந்து இப்படி தான் வந்து நமக்கு என்ன இருந்தது அப்படின்னா டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் ஐடியலிசம். அதே மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் நேச்சுரலிசம் இருக்குது. மெத்தட்ஸ் ஆஃப் நேச்சுரலிசம் பார்த்தீங்க அப்படின்னா ரூசா வந்து இந்த இந்த மெத்தடை வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மெத்தடை அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து ரூசா என்ன சொல்கிறாரு அப்படின்னா எஜுகேஷன் ஆஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லிவிங். எஜுகேஷன்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கைக்கான ஒரு நடைமுறையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது ப்ராசஸ் அப்படின்றதுனால இது வந்து என்னென்னா லைஃப் லாங் வந்து இது வந்து இந்த லேர்னிங் வந்து இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் லைஃப் லாங் இல்லைன்னா கூட பர்த்லேருந்து அடல்ட் லைஃப் வரைக்குமாவது இந்த நேச்சுரலிசம் எஜுகேஷன் இருக்கும். ஸோ நேச்சுரலிசம் எஜுகேஷன்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃபோட சேர்ந்த ஒரு எஜுகேஷன். ஸோ லைஃப்லேருந்து கற்றுக்கிறது, லிவிங்லேருந்து கற்றுக்கிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலிசம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கோ இல்லை ஃப்யூச்சர் ஸ்டேட்டுக்கோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான மீனிங் இருக்காது. லேர்னிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலாக நடக்கும், நேச்சுரலாக நடக்கும். ஸோ இட் இஸ் நாட் ஆர்டிஃபிஷியல். மற்ற மெத்தட்லாம் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட். பட் நேச்சுரலிசம் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எப்படி போகுதோ அந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கிறது தான் நேச்சுரலிசம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது செயற்கையாக இருக்காது, இதில் ஹார்ஷுக்கு வேலையே இல்லை, அன்சிம்பத்தட்டிக்காக இருக்காது. repressive of all natural inclinations by which the child as a little man is made into a big man through the hands of the teacher. ஸோ இந்த நேச்சுரலிசம் மெத்தடில் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு சின்ன பையனாக வளர்றதுலேருந்து ஒரு பெரிய மனுஷனாக வந்து மாறுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீச்சரோட ஹேண்ட்ஸில் தான் இருக்குது. பை நேச்சுரல் மெத்தட் இந்த டீச்சிங் வந்து இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் தி சைல்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேச்சுரல் ப்ராசஸில் என்ஜாயபிளாக இருக்கும், ரேஷ்னல், ஹார்மோனியஸ் அண்ட் பேலன்ஸ்ட், அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இயற்கையிலேருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து மெத்தட்ஸ் பை நேச்சுரலிசம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், நம்ம அன்றாட கடமைகள், டியூட்டிஸ், அதான் கடமைகள், அந்த கடமையிலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம், அதில் நமக்கு கிடைச்ச திருப்தி. ஸோ இதுலேருந்து தான் வந்து நமக்கு வந்து இந்த மெத்தட்ஸ் பை நேச்சுரலிசம் டீச்சிங் அண்ட் லேர்னிங் வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இஸ் கிவன் ஆன் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நேரடியான அனுபவம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரடியான அனுபவத்தின் வாயிலாக இந்த கற்பித்தல் வந்து இதில் நடக்கும். ஸோ கிவன் ஆன் ஸ்ட்ரெஸ் இஸ் கிவன் ஆன் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திங்ஸ்.
ஸோ ரூசா என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய ஸ்காலர், உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க வெர்பல் லெசன்ஸ் எதுவும் குடுக்காதீங்க. வார்த்தையால எதையும் சொல்லாதீங்க. அவன் அனுபவத்தால அது வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். மெத்தட்ஸ் பை நேச்சுரலிசம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிராக்மெட்டிக் மெத்தட்ஸ். பிராக்மெட்டிக் மெத்தட்ஸ்னா ஒண்ணும் இல்ல. த்ரூ பிராக்டிகல். செயல்முறை வழியா, செயல்பாடு வழியா நம்ம வந்து டீச்சிங்க குடுத்தோம் அப்படின்னா, அதுதான் பிராக்மெட்டிக் மெத்தட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சொசைட்டில இருக்கிற சைல்டுக்கு அந்த சொசைட்டில இருக்கிற பிராக்டிகல் திங்ஸ வச்சு, ஆக்டிவிட்டீஸ வச்சு நம்ம வந்து சில விஷயங்கள வந்து டீச் பண்ணலாம். ஸோ புக்ஸ யூஸ் பண்ணாம, அ டீச்சரோட இன்வால்வ்மெண்ட் அதிகம் இல்லாம, சப்ஜெக்ட்டோட இன்வால்வ்மெண்ட் அதிகம் இல்லாம, பிராக்டிகல் திங்ஸ் சொசைட்டில இருக்கிற பிராக்டிகல் திங்ஸ வச்சு நம்ம வந்து ஒரு டீச்சிங்கையோ, ஒரு லேர்னிங் ப்ராசஸையோ குடுத்தோம் அப்படின்னா, அத பிராக்மெட்டிக் திங். பிராக்மெட்டிக்னாலே பிராக்டிகல் மெத்தட்ன்னு அர்த்தம். ஸோ இந்த மெத்தட்ல பார்த்தீங்க அப்படின்னா, சைல்ட் ஆஃப் நேச்சர். சைல்ட் ஆஃப் நேச்சர் அப்படின்றது வந்து, ஒரு சைல்டு வந்து நேச்சர்லேருந்து ஒரு பிராக்டிகலான விஷயங்கள பார்த்து லேர்ன் பண்றது. இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செயல்பாடு வழியா நம்ம வந்து இந்த லேர்னிங்க வந்து நம்ம இந்த மெத்தட்ல குடுக்கலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பிராக்டிகல் மெத்தட்ன்னு சொன்னாலே அதில நெறைய செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து டீச்சர் வந்து இயல்பா அந்த சைல்டுக்கு சொசைட்டில சில ஆக்டிவிட்டீஸ குடுத்து அதன் மூலமா நம்ம லேர்ன் பண்ண வைக்கலாம். ஸோ எல்லா ஆக்டிவிட்டியும் டீச்சிங்க பேஸ் பண்ணது தான். இந்த மெத்தட்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோ, ஒரு சைல்டோ வந்து அவங்க அவங்களாவே லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு மத்த கிளாஸ் ரூம் டீச்சிங் மாரி இன்ஃபர்மேஷன வந்து கொட்டுறது இல்லாம, ஒரு ஆக்டிவிட்டி மூலமா லேர்னிங்க நம்ம குடுக்குறது. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சில்ட்ரன வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு புது விஷயத்த வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கோ, ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்கோ, லைஃப்ப பத்தின நெறைய செய்திகள தெரிஞ்சுக்கிறதுக்கோ இந்த பிராக்மெட்டிக் மெத்தட்ஸ் வந்து உதவி செய்யும். அதே மாரி எஜுகேஷன் மஸ்ட் டெவலப் அ லெபார்டரி ஹேபிட் ஆஃப் மைண்ட். பிராக்டிகல்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது லெபார்டரி ஹேபிட் ஆஃப் மைண்ட் செட் தான். எதையுமே வந்து செஞ்சு பார்த்து அதன் மூலமா லேர்ன் பண்ணிக்கிறது. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் அண்ட் டீச்சிங் தான். இது பிராக்மெட்டிக் மெத்தட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எசென்சியலிஸ்டிக் மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அ கொஷின் கேட்டு, ஒரு கேள்வி கேட்டு, அதுக்கான ஆன்ஸர வந்து ரீஃபைன் பண்ணி, அதே மாரி திரும்பவும் அந்த கொஷின வந்து ரீஃப்ரேம் பண்ணி, அந்த விஷயம் வந்து அந்த லேர்னிங் விஷயம், அதில டீச் பண்ற விஷயம் வந்து அக்செப்டபிள் ஸ்டேட்டுக்கு வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். இதுதான் எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்டிக் மெத்தட். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து சாக்ரட்டிக் அப்ரோச் தான். இதுவுமே இண்டக்டிவ் அப்ரோச் தான். தூண்டுதல் ஏற்படுத்துறது மூலமா, ஆர்வத்தை ஏற்படுத்துறது மூலமா, இந்த இந்த லேர்னிங் மெத்தட வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட்டாவும் இருக்கும். சுருக்கமாவும் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாரி இது வந்து வேர்ல்டு வைட்லயும் இந்த வந்து இந்த டீச்சிங் மெத்தட, லேர்னிங் மெத்தட நம்ம அடாப்ட் பண்ணலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்டென்ஷியலிஸ்டிக் மெத்தட்ல ஒரு அறிவோ, இல்ல ஒரு ஞானமோ எப்படி வந்து கெயின் பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க, கெட் பண்ணிக்கிறாங்கன்னா, பெர்சனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டீச்சர் அண்ட் தி பீப்பிள். ஸோ மாணவனுக்கும், ஆசிரியருக்கும், இல்ல குருவுக்கும், சிஷ்யனுக்கும் இடையில இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்ப வச்சு ஒரு விஷயத்த வந்து கேள்வி கேட்டு, ரீஃபைன் பண்ணி ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் ஆஃப் லேர்னிங் அண்ட் டீச்சிங் தான் இருந்தது. இதில பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவரோட மாஸ்டர்ட்டேருந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும். அதே மாரி இந்த எக்ஸ்டென்ஷியலிஸ்டிக் மெத்தட்ல வந்து ஒரு டீச்சர் வந்து அவங்களோட ஓன் ஐடியா வந்து ஸ்டூடண்ட்ஸ் மேல அவங்களோட ஐடியாஸோ, இல்ல வந்து அவங்களோட கருத்துக்களையோ, கருத்துருக்களையோ வந்து மதிப்பீடுகளையோ வந்து ஸ்டூடெண்ட் மேல திணிக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் ஆஸ்க் பண்றது, ஒரு ஆன்ஸரு. அதுலேருந்து வந்து ஸ்டூடெண்ட் திரும்பவும் கொஸ்டின் அவன் புரியிற வரைக்கும் ரீஃபைன் பண்ணி கேட்டுட்டே இருப்பான். எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இந்த குரு குடுத்துக்கிட்டே இருப்பார்.
ஸோ இதுதான் எஸ்டென்ஷியலிஸ்டிக் மெத்தடு. இதில் வந்து ஆசிரியராக இருக்கிற வந்து அவரோட ஓன் ஐடியாலஜிஸ்ட், அதாவது கருத்துக்களை வந்து அவர் வந்து ஸ்டூடெண்ட் மேலே திணிக்க முடியாது. அதே இதுதான் வந்து இந்த 5 தான் வந்து ஃபிலாசபி ரிலேட்டடான டீச்சிங் மெத்தட். அதே மாதிரி செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் 1952-53 ஒரு மெத்தட் ஆஃப் டீச்சிங்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை கொடுத்துக்கணும். எந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு தெளிவான சிந்தனை, அதே மாதிரி தெளிவான வெளிப்படுத்துதல், இது ரெண்டுமே வந்து எதில் இருக்கணும் அப்படின்னா இந்த டீச்சிங் ப்ராசஸில் இருக்கணும். இது வந்து செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுற மெத்தட் ஆஃப் டீச்சிங். அதே மாதிரி இண்டிவிஜுவல் சென்டராக இருக்கணும். ஸோ இண்டிவிஜுவல் சென்டராகவும் இருக்கணும். அதே சமயத்தில் வந்து ப்ராக்டிக்கலாக அந்த டீச்சிங் மெத்தடை நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் அந்த டீச்சிங் மெத்தட் இருக்கணும். ஸோ இதில் வந்து ஸ்கூல் லெவல்லே வந்து ஒரு செயல்பாட்டு முறையான ஒரு டீச்சிங்கும், அதே மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து செய்ய வைக்கிறதன் மூலமாகவும் இந்த டீச்சிங்கை நம்ம பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்டல் டீச்சிங் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து செஞ்சு காட்டுறதன் மூலமாக, செய்ய வைக்கிறதன் மூலமாக டீச்சிங்கை வந்து நம்ம கொடுக்கலாம். ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு சொசைட்டி ரிலேட்டடான லேர்னிங்கை கொடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து ஸ்கவுட் மூமெண்ட் இருக்குது, அதே மாதிரி சாரணர் இயக்கம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி என்சிசி நேஷ்னல் கேடட் க்ராப், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ நமக்கு வந்து டீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா சம் ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்குது. ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்ஷியல் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண டெக்னிக் தான். இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ஆர் 2 இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர் ஆஃப் சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சஸ் டு ப்ராப்ளம் சால்விங். இந்த ப்ராப்ளம் சால்விங்னு வந்துட்டாலே ரெண்டுமே இன்வால்வ் ஆகும். ஒன்று வந்து இண்டக்டிவ், ஆர்வம் தூண்டுதல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடக்டிவ், ஆராய்ச்சி செஞ்சு பகுத்து பார்த்து ஒரு விஷயத்தை வந்து சால்வ் பண்ணுறது, ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து இன்ஃபரன்ஷியல் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்னு சொல்கிறோம். இதில் உள்ள மெத்தட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்டிவ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்றதை ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணணும். இதுதான் ப்ராப்ளம், இதுதான் சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதேமாதிரி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான அந்த டாஸ்க்கை ப்ராப்ளம்னு சொன்னால் நீங்கள் டாஸ்க்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தேவையான டேட்டா என்னென்ன அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சர்ச்சிங் ஃபார் டேட்டா. அப்புறம் அந்த டேட்டாவை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு டென்டேட்டிவ் சொல்யூஷன் அந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளால் கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து எலிமினேஷன். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற டேட்டா வச்சு பல சொல்யூஷன் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ எதெல்லாம் வந்து ஆப்டாக இல்லாத சொல்யூஷன்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்டாக இருக்கிற சொல்யூஷனை நீங்கள் அப்ளை பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் இன் இண்டக்டிவ் மெத்தட், ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டெப்ஸ் இன் டிடக்டிவ் மெத்தட். டிடக்டிவ் மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ஒரு சில விஷயங்கள் வந்து சேமாக வரும். அதாவது ஒரு ப்ராப்ளத்தை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு ரிலேட்டடான தகவல்கள், டேட்டாவை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணணும். இந்த டேட்டா இந்த ப்ராப்ளத்துக்கு சூட்டபிள் தானா, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு சூட்டபிளாக என்னன்றதை ரிவ்யூ பண்ணணும். அடுத்தது ஃபார்முலேஷன் ஆஃப் இன்ஃபரன்சஸ். ஸோ இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளத்தை நம்ம இப்படியெல்லாம் ஃபார்முலேஷன் ஆஃப் இன்ஃபரன்சஸ் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எந்தெந்த வகையிலலாம் நம்ம அணுகலாம் அதை சால்வ் பண்ணுறதுக்கு, அதுதான் ஃபார்முலேஷன் ஆஃப் இன்ஃபரன்சஸ். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஏதாவது ஒரு மெத்தடை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கரெக்ட் தானா அதை அப்ளை பண்ணி பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இன்ஃபரன்ஷியல் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். அதில் 2 இருக்குது, இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் மெத்தட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீம் டீச்சிங். டீம் டீச்சிங்கை பொறுத்தளவில் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குழு
கற்றல் முறை அப்படின்னு சொல்லலாம். கோ ஆப்ரேட்டிவ் டீச்சிங். ஸோ இது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீம் டீச்சிங், மைக்ரோ டீச்சிங் இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்து டீச்சிங் மெத்தட். ஸோ இதில் வந்து எம்பி நாயக் அப்படின்ற ஸ்காலர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டீச்சிங் இந்த டீம் டீச்சிங் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலாக நம்ம பண்ணுறது தான். இப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா 2-3 டீச்சர்ஸ் கோஆப்ரேட்டிவாக சேர்ந்து அந்த அந்த டீச்சிங்க்கான பிளானை க்ரியேட் பண்ணுறது, அந்த டீச்சிங் ரிலேட்டடான மெட்டீரியலை க்ரியேட் பண்ணுறது, அந்த டீச்சிங் ரிலேட்டடான கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறது, அதை டெலிவர் பண்ணுறதா 2-3 டீச்சர்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. நார்மலாக டீம் டீச்சிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க, ஒரு பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க சேம் சப்ஜெக்டை சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான டீம் டீச்சிங் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெலோ டீச்சர்ஸும் வந்து காமன் மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த சப்ஜெக்டுக்கான கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறது, பிளானை க்ரியேட் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங். ஸோ மைக்ரோ டீச்சிங்கை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு இன்னோவேட்டிவ் டீச்சிங் மெத்தட் தான், ரீசெண்டாக டெவலப் ஆன டீச்சிங் மெத்தட் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டி வைட் ஆலன் ஆஃப் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி 1963 இந்த டேர்மை காயின் பண்ணார். ஸோ மைக்ரோ டீச்சிங்கை பொறுத்தளவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னா இது வந்து டீச்சர் ட்ரைனிங் டெக்னிக் தான், எஃபெக்டிவ் டீச்சர் ட்ரைனிங் டெக்னிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற ஒரு மெத்தட் தான் மைக்ரோ டீச்சிங். ஸோ இந்த மைக்ரோ டீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்ஸை கம்மி பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஒரு சர்டைன் கான்செப்ட், எந்த கான்செப்டை டீச் பண்ணாங்களோ அந்த கான்செப்ட் வந்து பின் பாயிண்ட்டாக கன்சைஸ்டாக இருக்கும். ஸோ அந்த கன்சைஸ்டு டாபிக், சைஸ் ஆஃப் த டாபிக் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல், இது வந்து ஹைலி இண்டிவிஜுவலைஸ் ட்ரைனிங் ஸ்கில். மைக்ரோ டீச்சிங் அப்படின்னா ஒரு சர்டைன் செட் ஆஃப் பீப்புள், அதாவது லிமிட்டட் பீப்புளுக்கு கன்சைஸ்டு டாப்பிக்காக நம்ம வந்து டீச் பண்ணுறது தான் மைக்ரோ டீச்சிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இம்மீடியட் ஃபீட்பேக், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் கம்மி, நம்ம கொடுக்குற கான்செப்டும் கன்சைஸ் அண்ட் ஸ்மால். ஸோ அப்போ வந்து அவங்க லேர்ன் பண்ணிட்டாங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களான்னு உடனே நம்ம ஃபீட்பேக் எடுத்து அவங்கள்ட்ட கொஷின் கேட்டு அந்த ஃபீட்பேக்கை வந்து நம்ம வந்து எடுத்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக போயிருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். இது வந்து இந்த மைக்ரோ டீச்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படென்ட் டீச்சர்ஸ் உருவாக்குறதுக்கு இந்த மைக்ரோ டீச்சிங் ரொம்பவே வந்து டேலண்டட் டீச்சர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்மீடியட் நாலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிடைக்கும், அதனுடைய ரெஸ்பான்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அதையும் நம்ம வந்து இம்மீடியட்டாக அசஸ் பண்ணலாம். ஸோ இந்த மைக்ரோ டீச்சிங்கில் இருக்கிற ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மைக்ரோ டீச்சிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கில்லை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கில் ரிலேட்டடான லெசனு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லெசனை வந்து நம்ம டீச் பண்ணலாம். ஸோ ஸ்கில் பேஸ்டு ஒரு சர்டின் ஸ்கில்லை எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி லெசனை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லெசனை டீச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையா, புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம டிஸ்கஷன் மூலமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படின்னா நம்ம அதையே ரீப்ளான் பண்ணலாம், அதே கான்செப்டை ரீடீச்சிங்கும் பண்ணலாம் மைக்ரோ டீச்சிங்கில். இது ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி ரீடிஸ்கஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சர்டைன் லெவல் ஆஃப் ஸ்கில் அட்டைன் பண்ணுற வரைக்கும் இந்த ப்ராசஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிப்பீட் பண்ணலாம். ஸோ இது வந்து மைக்ரோ டீச்சிங். 4வது நமக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னிக் தான் கொஷின் ஆன்சர் டெக்னிக் இன் டீச்சிங். இப்போ இந்த மெத்தட் வந்து எஸ்பெஷலி வந்து எலிமெண்ட்ரி லெவலில் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் செகண்டரி ஸ்கூல் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த கொஷின் ஆன்சர் டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த ஒரு டீச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த கொஷின் ஆன்சர் டெக்னிக் இல்லாமல் சக்சீட் ஆகாது. ஸோ ஒரு டீச்சர் வந்து கொஷினை கேட்டு ஆன்சரை கெட் பண்ணுறதுல மாஸ்டராக இருக்கும். ஸோ ரெலவெண்ட்டான அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரெலவெண்ட்டான கொஷினை கேட்டு ஸ்டூடெண்ட்டேருந்து அதுக்கு ரெலவெண்ட்டான ஆன்சரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க டீச்சிங்கை வந்து பண்ணணும். ஸோ இது எதுக்காக கொஷின் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு அதில் நாலேஜ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக அதே மாதிரி டிஃபிகல்ட்டியை அப்போ தான் நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ நீங்கள்
நீங்கள் கேட்குற கொஷினுக்கு அவன் எப்படி ஆன்சர் பண்ணுறான்றதை வச்சு டிஃபிகல்ட்டி லெவலை வந்து நம்ம அசஸ் பண்ண முடியும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு டான்னு அவன் பதில் சொல்லிட்டான்னா அந்த சப்ஜெக்ட் அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இல்லை பதில் தெரியல அப்படின்னா அவனுக்கு அந்த சப்ஜெக்ட் இன்னும் புரியல, அது இன்னும் இம்பார்ட் பண்ணலை, இல்லை அவன் அந்த சப்ஜெக்டை கஷ்டமாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மெத்தடில் வந்து மோட்டிவேஷன் நம்ம ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட் கிட்ட. வி கேன் அரவுஸ் மோட்டிவேஷன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில், இந்த கொஷின் ஆன்சர் மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், ஸ்டூடெண்ட்டை வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் நாலேஜை ஈஸியாக அவங்க அப்ளை பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி அவங்க படித்ததை வந்து ரீகேப் பண்ணி அவங்களால எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்றத வந்து அவங்கள்ட்ட கொஷின் கேட்டு அதுக்கான ஆன்சர்ஸை கெட் பண்ணுறதுலேருந்து நம்மளால் வந்து அவங்களோட ரீகேப் எவ்வளோ இருக்குது, அந்த ரீகேப் நாலேஜ் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரமோட் திங்கிங் அண்ட் ஒரிஜினாலிட்டி. ஸோ ஸ்டூடெண்ட்டை கேள்வி கேட்டு அவனுடைய நாலேஜை வந்து நம்மளால் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். ப்ரமோட் திங்கிங் அண்ட் ஒரிஜினாலிட்டி. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கேட்குற கொஷினுக்கெலாம் நிறைய ஆன்சர் பண்ணும்போது டிஸ்கஷன் அதிகமாகும். அது அவனோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து டீச்சிங்கில் நம்ம வந்து ஒரு டீச்சரை வந்து டிசிப்ளினையும் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா அங்கே வந்து கான்ஸ்டன்ட் என்கேஜ்மெண்ட் இருக்குது ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் இடையில. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து மற்ற கவனச்சிதறலுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் டிசிப்ளின் மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டலெக்சுவல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், அறிவு சார்ந்த வளர்ச்சியும் சமூகம் சார்ந்த வளர்ச்சியும் இதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கொஷின் ஆன்சர் மெத்தடில் இருக்கிற அட்வான்டேஜ். ஸோ பார்க்கர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொஷினிங் இஸ் தி கீ டு ஆல் எஜுகேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். கேள்வியின் நாயகன்னு சொல்கிறோம் இல்லையா, கேள்வியின் நாயகனாக இருந்தால் தான் நமக்கு கற்றல்ன்ற ஒரு விஷயம் நடக்கும், நாலேஜ் கேதரிங்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த டீச்சிங் மெத்தட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபோக்கஸ்டு குரூப்ஸ், இதுக்கு வந்து நம்ம வந்து என்னென்னலாம் வந்து டீச்சிங் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணலான்னு ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கோம். இப்போ லார்ஜ் குரூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜி. லார்ஜ் குரூப்புக்கு டீச்சர் ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா லெக்சர் கொடுக்குறது, டீம் டீச்சிங்கு, இல்லை லார்ஜ் குரூப்பாக இருக்கும்போது டிவி வழியாவோ இல்லை வீடியோ வழியாவோ ப்ரெசன்டேஷன் கொடுத்து நம்ம டீச் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்மால் குரூப்பில் பார்த்திங்கன்னா நம்ம டீச் பண்ணுற ஸ்டூடெண்ட் வந்து கம்மியான பேர் இருக்காங்கன்னா குரூப் டிஸ்கஷன் கொடுக்கலாம், செமினார் கொடுக்கலாம், பேனல் டிஸ்கஷன், பிரைன் ஸ்ட்ராமிங், அதாவது நிறைய பேர்ட்டு நிறைய அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ரிலேட்டடான ஐடியாஸை கெட் பண்ணுறது, அதான் பிரைன் ஸ்டார்மிங். ப்ராஜெக்ட் மெத்தடு, டுட்டோரியல், ஸ்கேல் ஸ்டடி, ரோல் பிளே, சிமுலேஷன், டெமான்ஸ்ட்ரேஷன், இதெல்லாம் ஸ்மால் குரூப் மெத்தடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம கொடுக்குறது இண்டிவிஜுவலைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டுட்டோரியல் கொடுக்குறது, ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அசைன்மெண்ட் கொடுக்குறது, இல்லை இண்டிவிஜுவல் அசைன்மெண்ட் கொடுக்குறது. இப்போ பிஜி லெவல்லாம் வந்துட்டால் இண்டிவிஜுவல் அசைன்மெண்ட் தான், சேம் கொஷின் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்கு, இதெல்லாம் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் ஒர்க்கு, இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்து லேர்ன் பண்ண வைக்கிறது. இதெல்லாம் ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜி. இதில் ஸ்டூடெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குற இண்டிவிஜுவலைஸ்டு மெத்தட்ஸ் இது. கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லேர்னிங், வீடியோ லெக்சர்ஸு, அதே மாதிரி இன்டராக்டிவ் வீடியோ, ஓப்பன் லேர்னிங், ஓப்பன் புக் சிஸ்டம் வழியாக அவங்க வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொல்லி கேட்குறது. அதே மாதிரி பர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஹியூரிஸ்டிக் மெத்தட். ஹியூரிஸ்டிக் மெத்தட்னா ஷார்ட்கட் வேஸில் வந்து லேர்னிங்கை பண்ண வைக்கிறது. சில பேருக்கு சில மெத்தடில் ஈஸியாக அவன் லேர்ன் பண்ணிப்பான், ஸோ அந்த மெத்தட் அப்ளை பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து டீச்சிங் மெத்தட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபோக்கஸ்டு குரூப்ஸ். அதே மாதிரி டீச்சர் சென்டர் அண்ட் லேர்னர் சென்டர்டு மெத்தட்ஸும் நிறைய இருக்குது. இந்த டீச்சிங் மெத்தட்லேயே டீச்சர் சென்டராகவும் பண்ணலாம், லேர்னர் சென்டராகவும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம்.
இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மேலும் பல ப்ரிப்ரேஷன் டிப்ஸு, பல எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுடைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க, இந்த காணொலியை புதுசாக பார்க்குறவங்க அதுக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்னுடைய பர்சனல் நம்பரையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி கூட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஎன் செட்டுக்கான பேப்பர் 1 இது வந்து இனிமேல் உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஎன் செட்டோட பேப்பர் வந்து புதுசாக வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தெரியல. ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து வந்துடுச்சு, நியராக வந்துடுச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நாங்கள் வந்து டிஆர்பிக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க அதை கூட நீங்கள் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ டிஎன் செட்டுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாமை அட்டன் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.